ராமானுஜாய நமஹ. பெரியாழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம். அற்புதமான ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே பெரியாழ்வாருடைய அவதார தினத்திலே அவரை பற்றி அனுபவிப்பது மிக மகிழ்ச்சி. ஆழ்வார்களுள்ளே இந்த ஆழ்வாருக்கு மட்டும் பெரியாழ்வார் என்ற திருநாமம். ஏனென்றால் பெரிய பெருமாளாகிய பகவானுக்கே மாமனார் ஆகின்றார் அல்லவா. எனவேதான் இவருக்கு பெரியாழ்வார் என்று பெயராம். இவர் விஷ்ணு சித்தர் என்பது இவருடைய இயற்திருநாமம். அதாவது வேத மந்திரங்களுக்கு பிரணவம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பெரியாழ்வார் அருளிய பல்லாண்டு மிக முக்கியமானது என்று சாஸ்திரங்கள் கூறி நிற்கின்றன. இப்படியான இந்த பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற அற்புதமான சேத்திரத்திலே அவதாரம் பண்ணினார். உலகம் போற்றுகின்ற ஜெகன்மாதா ஆண்டாளினுடைய திருத்தகப்பனார் இந்த பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய சரித்திரம் அற்புதமானது. அதிலே இந்த பல்லாண்டு பிறந்த சரித்திரத்தை மட்டும் அனுபவிக்கலாம். வல்லபதேவ பாண்டியன் அப்படி என்ற மன்னனுக்கு ஒரு சந்தேகமாம். அதாவது பலரும் பலவிதமாக தாங்கள் வணங்கும் தெய்வமே முழுமுதற் கடவுள் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே முழுமுதற் கடவுள் யார், உண்மையிலே பரபிரம்மம் யார் என்ற சந்தேகம் இந்த பாண்டிய மன்னனுக்கு வந்தது. உடனே தன்னுடைய மந்திரி பிரதானிகளிடமும் தன்னுடைய குலகுருவிடமும் பல விடயங்களை பேசி தீர்மானித்துக் கொண்டு ஒரு பொற்கிளி கட்டினார்கள். இந்த பொற்கிளி எந்த கடவுளை கூறும்போது அருந்து விழுகிறதோ அந்த கடவுளே உண்மையான பிரம்மம், அவனே பரம்பொருள் அப்படி என்று முடிவெடுப்போம் என்றான் மன்னன். உடனே பொற்கிளி கட்டப்பட்டது. பலரும் பலவிதமாக தங்களுடைய சமய கொள்கைகளை அந்த பொற்கிளியின் முன்பு சொன்னார்கள். எதற்குமே பொற்கிளி அறவில்லை. மன்னனுக்கு அதிர்ந்தது. என்ன பண்ணுவதென்றே புரியவில்லை. இந்த நேரம் யாருமே எதிர்பாராமல் அங்கே விஷ்ணு சித்தர் வருகிறார். விஷ்ணு சித்தர் வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று வேண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி வேண்டிய வேதங்களை எல்லாம் சொல்லி வேண்டிய வேதங்களை எல்லாம் சொல்கிறார். எல்லாருக்குமே அந்தரியாமி பகவான். பெரியாழ்வாரிலிருந்து பெருமாளை பேச தொடங்கினார். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளி கருத்தான். அவர் சொன்னதுமே அந்த பொற்கிளி அறந்து விழுந்தது. பாண்டிய மன்னனுக்கு ஒரே ஆனந்தம். நாராயணனே சகலத்திற்கும் அதிதேவதை, அவனே பரமாத்மா, அவனே சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் அப்படி என்பதை புரிந்து கொண்டான். உடனே பாண்டிய மன்னன் பெரியாழ்வாரை நமஸ்கரித்து அவரை அந்த பெரியாழ்வாரை கௌரவிக்க வேண்டும் என்று எண்ணம் வந்தது. உடனே யானை மீது ஏற்றி ஊர்வலமாக பெரியாழ்வாரை கொண்டு செல்கின்றானாம். பெரியாழ்வாருடைய பாவமோ வாத்சல்யம், அதாவது கண்ணனின் குழந்தை அப்படி என்ற பாவம். இந்த பாவத்தின் அடிப்படையிலே பெரியாழ்வார் மீது பகவானுக்கும் ஒரு ஆசையா. எனவே சசங்க சக்கரம் கிரீட குண்டலம் தரித்தவனாக சங்க சக்கர கதாபத்மத்தோடு பெருமாள் கருட வாகனத்திலே காட்சி கொடுக்கிறார். பெரியாழ்வார் அப்படியே செல்கிறார். இதை பார்த்ததும் பெரியாழ்வாருக்கு பகவானே ஏன் வந்தாய், உனக்கு ஏதும் நடந்து விடுமே, கண் திருஷ்டி படாதா அப்படி என்பதாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணாகும் சேவடி செவ்வே திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயின் வலமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே அப்படி என்று பகவானுக்கே பல்லாண்டு பாடினார். எப்படி என்றால் அந்த யானையிலே கட்டப்பட்ட மணிகளை எடுத்து தாழ போட்டுக்கொண்டு பாடினாராம். இசையோடு இறைவனை வழிபடுகின்ற மார்க்கம் ஆழ்வார்கள் நமக்கு காட்டி தந்தது.
இந்த ஆனிச்சுவாதி நன்னாளிலே பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டையும் பெரியாழ்வார் திருமொழியையும் பாடி பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆண்டாள் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.